தேர்தல் ஆணையம் ஒரு தலைபட்சமான நடவடிக்கையை கைவிட வேண்டும். தேர்தல் ஆணையம் நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும். எங்க சீனியர் மோஸ்ட் லீடர் பார்ட்டியில இன்னைக்கு ஹெலிகாப்டர்ல இங்க வரணும். அவரை கூட்டிட்டு வர்றதுக்கு ஹெலிகாப்டருக்கு அனுமதி கேட்டோம். நேத்திக்கு அனுமதி கொடுத்தாங்க, இன்னைக்கு அனுமதி மறுக்கிறாங்க. ஏன் தேர்தல் ஆணையம் அப்படி பண்ணது? எல்லா ஃபார்மாலிட்டியும் ஃபில் பண்றாங்க. நிதின் வந்தாருன்னா, நிதின் அபின் அவங்க பிஜேபியோட நேஷனல் பிரசிடென்ட் உடனே கொடுக்குறாங்க, மேனுவலா கொடுக்குறாங்க பர்மிஷன். அப்போ எங்களுடைய சீனியர் லீடர் வரும்போது எதற்காக கொடுக்கவில்லை? தேர்தல் ஆணையம் இப்படி பாராபட்சமா நடக்கிறதுக்கு என்ன காரணம்? இப்ப பாருங்க, நான் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியுடைய வேட்பாளர், தொகுதியை விட்டு ஒரு நாள் வந்திருக்கேன். சவுத்துல இருக்க கேண்டிடேட்லாம் பிரச்சாரம் பண்ணணும்னு ஹெலிகாப்டர் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. எங்க ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டியில எங்க சீனியர் லீடர் உத்தம் ரெட்டி ஜி அவர் வந்திருக்காரு. எதற்காக தேர்தல் ஆணையம் இன்னைக்கு அனுமதி கொடுக்கல? நிதின் நபீன் பிஜேபி பிரசிடென்ட் வரும்போது சந்து பொந்து எல்லா மாவட்டத்துக்கும் ஹெலிகாப்டர்ல போறாரு. அவருக்கு மட்டும் எப்படி பர்மிஷன் கொடுத்தீங்க? பிஜேபி லீடருக்கு எப்படி பர்மிஷன் கொடுத்தீங்க? மதுரையில வந்து இறங்குறாரு, கோயம்புத்தூர்ல இறங்குறாரு. அவர் எங்க போய் இறங்குறாரோ அப்பவே கிளியரன்ஸ், ஹெலிகாப்டர் கிளியரன்ஸ். எங்க லீடருக்கு ஹெலிகாப்டர் கிளியரன்ஸ் கொடுக்கல தேர்தல் ஆணையம்? எத்தனை மணி நேரம் போராடிட்டு இருக்கோம்? கடைசியில சாலை மார்க்கமா கார்ல வந்து சேர்ந்திருக்கோம். எங்களுடைய ஷெட்யூல் எங்க 11 மணிக்கு 12 மணிக்கு வரும். என்ன காரணம்? தேர்தல் ஆணையம் பாராபட்சம் இல்லாமல் நடக்க வேண்டும். இதுதான் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய கோரிக்கை. எல்லா விஷயத்திலையும் பாராபட்சம், எல்லா விஷயத்திலும் பாராபட்சமா இருக்காங்க. இது வந்து ஜனநாயகத்துக்கு ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை எலெக்ஷன் கமிஷன் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்றாங்களான்னு தெரியல. நான் ஒரே ஒரு ரீசன் கேட்கிறேங்க. இஸ் அ சிட்டிங் மினிஸ்டர் தெலுங்கானா, சீனியர் அப்சர்வர், ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி சீனியர் லீடர், ஃபார்மர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், ஃபார்மர் பிசிசி பிரசிடென்ட், சிட்டிங் எம்எல்ஏ, சீனியர் எம்எல்ஏ, இங்க டிஎம்கே ஜெனரல் செக்ரட்டரி நம்பர் 2 இந்த பார்ட்டி டிஎம்கே. அவருடைய போர்ட்போலியோ தான் இவர் அங்க வச்சிருக்காரு. இவருக்கே அன்னைக்கு அனுமதி கொடுக்கல. நேற்றைய வரைக்கும் சரின்னுட்டு தேர்தல் ஆணையம் இன்னைக்கு ஹெலிகாப்டர் மதுரை ஏர்போர்ட் வந்து திருப்பிட்டு போறோம். நாங்க இதை தடை பண்ணணும். பிரச்சாரத்தை மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய தலைவர்கள் பிரச்சாரம் பண்ணக்கூடாது என்று இது ஒரு வகையா தடை பண்றாங்க. இதெல்லாம் தேர்தல் ஆணையத்திற்கு ஜனநாயகத்திற்கு உகந்ததல்ல. மீண்டும் ஒரு முறை பரிசீலிக்கணும்ன்றதான் எங்களுடைய வேண்டுகோள். அவங்க சொல்றாங்க நீங்க 4 நாளைக்கு முன்னாடி கொடுக்கணும், 5 நாளைக்கு முன்னாடி கொடுக்கணும். எலெக்ஷன் டைம்ல ரீஷெடியூல் ஆகிட்டே இருக்கு ப்ரோக்ராம். சரி, அப்போ நிதின் நபீன் போட்டு எப்படி கொடுத்தீங்க பிஜேபி பிரசிடென்ட்டுக்கு? பிஜேபி லீடர் எல்லா ஊருக்கும் ஹெலிகாப்டர்ல போறாங்க, எப்படி கொடுத்தீங்க? மேனுவலா கொடுக்குறீங்கல்ல. போன் பண்ணி சொன்னாங்களா மேனுவலா தேர்தல் ஆணையம் கொடுக்குது இல்ல? அப்ப எங்க சீனியர் லீடர் வரும்போது அவர் கொடுக்கணும், ஏன் கொடுக்கல? பாராபட்சம் தானே இது. வேற இது என்ன சொல்றது? இதை மாத்திக்கணும் தன்னுடைய போக்கு. யார் வர்றது யாருன்னு பார்க்கணும்ல. ஒரு அதர் ஸ்டேட்ல இருந்து ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி இன்னைக்கு ஆப்போசிஷன் லீடர். நாங்க தான் இன்னைக்கு இந்தியாவில் ஆப்போசிஷன் பார்லிமெண்ட்ல. எங்க சீனியர் லீடர் வரும்போது ஏன் நீங்க மறுதளிக்கிறீங்க? என்ன காரணம்? ஹெலிகாப்டர் வாடகை வேஸ்ட், டைம் வேஸ்ட், கேம்பெயினிங் தள்ளி போகுது. இதெல்லாம் தேர்தல் ஆணையம் சரியான முறையில் இயங்க வேண்டியதுதான் நாங்க சொல்றோம். இந்திய தேர்தல் ஆணையம் தானே இயக்குது தமிழக தேர்தல் ஆணையத்தை. கண்ட்ரோல் ஆஃப் த மோடிஜி எலெக்ஷன் கமிஷன். நான் கேட்கிற பிஜேபி லீடருக்கு ஒரு நியாயம், காங்கிரஸ் லீடருக்கு ஒரு நியாயமா? உங்களுக்கு எல்லா பத்திரிகையாளர் இருந்து பிஜேபி லீடர் எல்லா இடத்துல ஹெலிகாப்டர்ல போறாங்கல்ல, எங்க காங்கிரஸ் சீனியர் லீடர் ஹெலிகாப்டர்ல போக முடியல? ஏன் மறுதளிக்கிறீங்க? என்ன காரணம்? ஈஸ் அ ஸ்டார் கேம்பெயினர். எல்லாம் ஸ்டார் கேம்பெயினருக்கு வந்திருக்கிறவங்க எல்லாம் அவங்களுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு நேஷனல் எலெக்ஷன் கமிஷன்ல. அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு தான் சொல்றோம். ஆகவே வளர்ச்சி திட்டங்களை 800 கோடி ரூபாய்க்கு மேல விருதுநகர் கொண்டு வந்திருக்கிற ஆட்சி எங்களுடைய ஆட்சி. சட்டப்பேரவையில தொடர்ந்து எங்க அசோகன் வேட்பாளர் குரல் கொடுத்திருக்காரு. வெளிவட்ட சாலை, ரயில்வே பாலங்கள், விருதுநகர் டு சிவகாசி 4 வழி சாலை எல்லாமே வர்றதற்கு குரல் கொடுத்த நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு முதலமைச்சர் எல்லாவற்றையும் நிறைவேற்றி இருக்கிறார். 10 ஆண்டுகளாக ஏடிஎம்கே செய்யாததை நாங்கள் 4.5 ஆண்டுகளை செஞ்சு முடிச்சிருக்கோம். மக்களிடம் போய் நாங்க என்ன செஞ்சோன்னு தான் ஓட்டு கேட்க போறோம். நாங்க கேட்டது
41 கிடைச்சதா? கொடுக்கல. கூட்டணி கட்சிகள் நிறைய உள்ள வந்திருக்கு. இன்னைக்கு 23 கட்சிகள் கூட்டணி உள்ள ஒரே ஒரு இயக்கம் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. தேமுதிக வந்திருக்காங்க, மக்கள் நீதி மையம் வந்திருக்காங்க, சிறுபான்மை மக்களுடைய அமைப்புகள் வந்திருக்கு, எல்லாரையும் அகாமடேட் பண்ணியிருக்காங்க. அதனால எங்களுக்கு இதுல மாற்றுக்கிறது இல்லை. அவருடைய தொகுதியை வெற்றி பெறதுக்கு பார்க்க சொல்லுங்க. அங்க வெற்றி பெற முடியுமா? காரைக்குடியில் அவரால் வெற்றி பெற முடியாது. தமிழ்நாட்டில் அவர் வாங்கின சதவிகிதத்தை பாருங்க. அவருடைய ஃபாலோவர்ஸ், அவருடைய ஓட்டர்ஸ் எல்லாம் விஜய் கிட்ட போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் வெரிஃபை பண்ண சொல்லுங்க. காங்கிரஸ் 140 ஆண்டு கால பழமையான வரலாற்று கட்சி, 140 இயர்ஸ் ஹிஸ்டாரிக்கல் பார்ட்டி காங்கிரஸ் பார்ட்டி. இவரெல்லாம் நேற்று முளைச்ச காலம். இவர் எப்போ வந்தார் அரசியலுக்கு? இவரு போய் எப்படி காங்கிரஸ் பேச முடியும்? அதான் நான் தயவு கூர்ந்து சொல்வது, காங்கிரஸ் பத்தி அவர் தொட வேண்டாம், பேச வேண்டாம். அப்புறம் நாங்களும் பேசினா சங்கடம் ஏற்படும். அதான் என்னுடைய வேண்டுகோள். எப்படி ஜெயிப்பாரு? அங்க காங்கிரஸ் பேரியக்கத்துடைய கேண்டிடேட் மாங்குடி டிக் போட்டாங்க, வின். சிவகங்கையில ஃபர்ஸ்ட் வின்னிங் காரைக்குடி. அவரை போய் வின் பண்ண முடியும்? வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லைன்னு. இது வரைக்கும் ஜெயிக்கவே இல்லை அவரு. ஏதாவது ஒரு எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்காரா? இந்த எலெக்ஷன்ல மட்டும் எப்படி ஜெயிப்பாரு? வாய்ப்பு இல்லை. தொடர்ந்து எதிர்ப்பு வருது. ஆனா இன்னைக்கு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மக்கள் தொகை அடிப்படையில் அது தொகுதி மறையறை பண்ணல, அதே மாதிரி 39ல இருந்து தொகுதி 59 மாறும். அண்ணாமலை சொல்றத தமிழ்நாட்டு மக்களை நம்ப மாட்டாங்க, நாங்களும் நம்ப தயாரா இல்லை. அகில இந்திய காங்கிரஸ் தலைமை ராகுல் காந்திஜி, மல்லிகார்ஜுன கார்கேஜி கூட்டம் வச்சிருக்காங்க. தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா முழுவதும் பிஜேபி என்ன சதி திட்டம் பண்ணதோ அதை தோலுறுத்தி காட்டி அதற்கான பதிலை அவர்கள் சொல்லுவார்கள். தேங்க்யூ.